ஒரு 10,000 மினி எஸ்ஐபி வந்து ஒரு 10 வருடத்துக்கு தொடர்ந்து முதலீடு பண்ணா எய்தர் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ அல்லது நம்மளோட பிள்ளையோட எதிர்கால படிப்புக்காகவோ அல்லது பிள்ளையோட திருமணத்துக்கு வந்து நம்ம பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஒரு 10,000 மினி எஸ்ஐபியில் வந்து ஒரு 10 வருடம் முதலீடு பண்ணியிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உதாரணமாக வந்து நீங்கள் 10,000 மினி முதலீடு பண்ணுறப்ப 12 மாதங்களுக்கு வந்து 1,20,000 நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அந்த 1,20,000 வந்து 10 வருடத்துக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய் ஓவராலாக வந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. இந்த 12 லட்ச ரூபாய் வந்து நாம டிஃப்ரெண்ட் ஃபண்டுகளில் வந்து முதலீடு பண்ணுறப்ப நமக்கு அதுலேருந்து எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உதாரணமாக இந்த நிஃப்டி ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் 12 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அது 10 வருடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு 24 லட்சம் 25 லட்சம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் லார்ஜ் கேப் திட்டங்களில் அதாவது ஆக்டிவ் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா வந்து 30 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கும். இதற்கு அதிக ரிஸ்க் உள்ள லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 31,35,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற மிட் கேப்பில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வந்து 36,87,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஃப்ளெக்ஸி கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா 35,68,448 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 42,66,895 ரூபாய் கிடைச்சிருக்கும். இது வந்து நம்ம பண்ண 12 லட்ச ரூபாய்க்கு வந்து இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்மால் கேப்பில் அதிகமாக கிடைக்குதே, என் பணத்தை எல்லாத்தையும் போய் ஸ்மால் கேப்பில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து லார்ஜ் கேப் இருக்கணும், மிட் கேப் இருக்கணும், ஸ்மால் கேப் இருக்கணும். இப்படி பிரித்து முதலீடு பண்ணுங்கள்.